எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 11 ஜனவரி 2025 மற்றும் 12 ஜனவரி 2025 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 4-5 நாள் டிலே ஆகிப்போச்சு. அதுக்கு காரணம் நம்ம பொங்கல் பண்டிகை கொண்டாடுற காரணத்தினால இதில் வீடியோ ஒர்க் பண்ண முடியல, வீடியோக்காக ஒர்க் பண்ண முடியல. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது ஒவ்வொரு நாளிதழ்களை படித்து முக்கியமான கேள்விகளை தொகுத்து வழங்கணும். அதனால் சிறந்த கேள்விகள் மட்டும்தான் தொகுத்து வழங்கணும். அவசரத்தில் ரெடி பண்ண முடியாது. அதனால் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிற நண்பர்கள் நல்ல விதமாக அவங்களுக்கு பெனிஃபிட் அடையணும்னு சொல்லி தான் நான் கொஞ்சம் டைம் எடுத்து இன்றைக்கி காலையிலேருந்து இந்த காணொளி ரெடி பண்ணிக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நேரடியாக காணொளிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, 2025ஆம் ஆண்டுக்கான உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் தரவரிசை பட்டியலில் எந்த நாடு முதலிடம் பிடித்தது? 2025ஆம் ஆண்டுக்கான உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் தரவரிசை பட்டியலில் எந்த நாடு முதலிடம் பிடித்தது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, சிங்கப்பூர். அடுத்து இரண்டாவது கேள்வி, 2025ஆம் ஆண்டுக்கான உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் தரவரிசை பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடம் பிடித்தது? 85வது. நம்ம ஃபாலோவர்ஸுக்கு என்ன கேள்வினா, அதாவது 2025ஆம் ஆண்டுக்கான உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியலில், அதாவது தரவரிசை பட்டியலில் கடைசி இடத்தை பிடித்த நாடு எது? இதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது முதல் கேள்வி. அடுத்து இந்த காணொளியில் மூன்றாவது கேள்வி, போதைப் பொருள்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற கைபேசி செயலியை தொடங்கி வைத்தவர் யார்? போதைப் பொருள்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற கைபேசி செயலியை தொடங்கி வைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு மாநில தலைமைச் செயலாளர் நா. முருகானந்தம். அடுத்து நான்காவது கேள்வி, பாரத் கிளீன் டெக் உற்பத்தி தளத்தை தொடங்கி வைத்தவர் யார்? பாரத் கிளீன் டெக் உற்பத்தி தளத்தை தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, பியூஷ் கோயல். அடுத்து சென்னையில் சிர்மா SGSஇன் அதிநவீன மடிக்கணினி உற்பத்தி ஆலையை திறந்து வைத்தவர் யார்? சென்னையில் சிர்மா SGSஇன் அதிநவீன மடிக்கணினி உற்பத்தி ஆலையை திறந்து வைத்தவர் யார்? அஸ்வினி வைஷ்ணவ். அடுத்து கால்நடை தடுப்பூசி கண்டுபிடிப்பு பற்றிய அறிவியல் மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? கால்நடை தடுப்பூசி கண்டுபிடிப்பு பற்றிய அறிவியல் மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை ஹைதராபாத். இது தொடங்கி வைத்தவர் யாரு? வினோத் கே பால். அடுத்து ஏழாவது கேள்வி, ஒவ்வொரு ஆண்டும் தேசிய இளைஞர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் தேசிய இளைஞர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஜனவரி 12. அதாவது
சுவாமி விவேகானந்தர் அவர்களின் பிறந்த நாளான ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடுகிறோம். அடுத்து உங்களுக்கு இரண்டாவது கேள்வி. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை இருக்கு இல்லைங்களா, அந்த திருவள்ளுவர் சிலையின் எடை என்ன? திருவள்ளுவர் சிலையின் எடை என்ன? இதுதான் இரண்டாவது கேள்வி. அதாவது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுற நம்ம ஃபாலோவர்ஸ்க்கான கேள்வி. திருவள்ளுவர் சிலையின் மொத்த எடை என்ன? அடுத்து வளர்ச்சி அடைந்த பாரதம் இளம் தலைவர்கள் உரையாடல் 2025 பங்கேற்றவர் யார்? வளர்ச்சி அடைந்த பாரதம் இளம் தலைவர்கள் உரையாடல் 2025 பங்கேற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அடுத்து 9வது கேள்வி. குணா தலைமை தபால் அலுவலகம் மற்றும் பாஸ்போர்ட் சேவா கேந்திரா விரிவாக்க கட்டிடத்தை திறந்து வைத்தவர் யார்? குணா தலைமை தபால் அலுவலகம் மற்றும் பாஸ்போர்ட் சேவா கேந்திரா விரிவாக்க கட்டிடத்தை திறந்து வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஜோதிராதித்ய எம் சிந்தியா. ஜோதிராதித்ய எம் சிந்தியா. அடுத்து 10வது கேள்வி. 2025 ஆண்டுக்கான அயலக தமிழர் தினத்துக்கான கருப்பொருள் என்ன? 2025 ஆண்டுக்கான அயலக தமிழர் தினத்துக்கான கருப்பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ, எத்திசையும் தமிழனங்கே. எத்திசையும் தமிழனங்கே. அப்போ உங்களுக்கு மூன்றாவது கேள்வி என்னன்னா, இந்த எத்திசையும் தமிழனங்கேன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த பாடல் எங்கு இடம்பெற்றுள்ளது? இந்த பாடலை இயற்றியவர் யார்? புரிஞ்சுங்களா? இந்த பாடல் எங்கு இடம்பெற்றிருக்குது? இந்த பாடலை இயற்றியவர் யார்? இதுதான் மூன்றாவது கேள்வி. அதே மாதிரி அயலக தமிழர் தினம் ஆண்டுதோறும் எப்போது கொண்டாடப்படும் என தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். இந்த கேள்வி அடிஷன் கேள்வியாக நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ 3 கேள்வி ஆச்சு. அடுத்தது, பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு தண்டனைகளை அதிகரிக்கும் சட்டத்திருத்த மசோதாக்களை அறிமுகம் செய்தவர் யார்? பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு தண்டனைகளை அதிகரிக்கும் சட்டத்திருத்த மசோதாக்களை அறிமுகம் செய்தவர் யார்? ஆப்ஷன் சி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அடுத்து 2025 ஆண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என ஐநா கணித்துள்ளது? 2025 ஆண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என ஐநா கணித்துள்ளது. அதாவது ஐக்கிய நாடுகள் சபை 6.6%. அடுத்து 13வது கேள்வி. 2025 ஆண்டுக்கான பிரவாசி பாரதிய சம்மான் விருதுகள் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? அதாவது பிரவாசி பாரதிய சம்மான் விருதுகள்னா வெளிநாடு வாழ் இந்தியர்கள். இது மொத்தம் 27 பேருக்கு வழங்கப்பட்டது. அடுத்து 2025 ஆண்டுக்கான பிரவாசி பாரதிய சம்மான் விருது பெற்ற உஷா குமாரி பிரசாத் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? 2025 ஆண்டுக்கான பிரவாசி பாரதிய சம்மான் விருது பெற்ற உஷா குமாரி எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஆப்ஷன் பி, பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்தவர். அடுத்து 2025 ஆண்டுக்கான அடிலைட் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? 2025 ஆண்டுக்கான அடிலைட் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? ஆப்ஷன் ஏ, ஃபெலிக்ஸ் அகர் அலியாசிம். ஃபெலிக்ஸ் அகர் அலியாசிம். 2025 ஆண்டுக்கான அடிலைட் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில்
சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? ஆப்ஷன் சி மாயா ராஜேஸ்வரன். இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன். மன்னிக்குவோம், தவறாக சொல்லிட்டேன். மடிசன் கீஸ். இது வந்து அடிலைட். அடுத்தது தான் ஆன்சர் வந்து மாயா ராஜேஸ்வரன். 2025ஆம் ஆண்டுக்கான அடிலைட் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? மடிசன் கீஸ். கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் ஆன்சர் வந்து தவறாக சொல்லிட்டேன், இப்போ சரியாக சொல்லிட்டேன். மடிசன் கீஸ். அடுத்து 2025ஆம் ஆண்டுக்கான ITF J300 டென்னிஸ் போட்டியில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? ஆப்ஷன் சி இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன். அடுத்து 15வது சென்னை ஓபன் சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? 15வது சென்னை ஓபன் சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? ஆப்ஷன் ஏ பா இனியன். பா இனியன். சச்சின் சிவாஜ் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? சச்சின் சிவாஜ் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? குத்துச்சண்டை. குத்துச்சண்டை. அடுத்து 8வது எலைட் தேசிய குத்துச்சண்டை போட்டிகள் எங்கு நடைபெற்றது? உத்தரப்பிரதேச மாநிலம். உத்தரப்பிரதேச மாநிலம். அடுத்து சில முக்கியமான செய்தியெல்லாம் வந்து நான் கொஸ்டினை ரெடி பண்ணல, இருந்தாலும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெனிசுலா நாட்டின் அதிபராக மீண்டும் நிக்கோலஸ் மடுரோ பதவியேற்றார். அடுத்து உலகின் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு இந்தியா 85வது இடத்திற்கு சரிவு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2வது ஆண்டாக முதலிடத்தை தக்க வைத்துள்ளது சிங்கப்பூர். அதே இந்தியா வந்து கடந்த வருடம் 80வது இடத்தை பிடித்தது. தற்போது 5 இடங்கள் பின்தங்கி இந்த இடத்தை பிடித்துள்ளது. இதில் முதல் 3 இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், ஜப்பான், பிரான்ஸ். சிங்கப்பூர் முதலிடம், ஜப்பான் 2வது இடம், பின்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, தென்கொரியா, ஸ்பெயின் ஆகிய நாடுகள் 3வது இடத்தில் உள்ளன. மற்றதெல்லாம் நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணி இதை வந்து படிச்சுக்குங்க. நீங்கள் இது வேணும்னா இந்த நியூஸ் வந்து தினமணி இதழில் தான் இருக்குது. அல்லது நீங்கள் கூகுளில் உலகில் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு அப்படின்னு போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து டாப் 10 லிஸ்ட்டு அல்லது கடைசி லிஸ்ட், உங்களுக்கு கேள்வி கேட்டுக்கிற கடைசி இடத்தை பிடித்த நாடு எதுன்னு அதை வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அடுத்து அமெரிக்காவை சேர்ந்த பிரபல விளையாட்டு பத்திரிகையான ட்ராக் ஃபீல்ட் 2024 ட்ராக் ஃபீல்டு பத்திரிகை வந்து 2024ஆம் ஆண்டின் சிறந்த ஈட்டி எறிதல் வீரராக இந்தியாவின் நீரஜ் சோப்ராவை தேர்வு செய்துள்ளது. இந்த மாதிரியான கேள்விகளை கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உலகின் மிக வெப்பமான ஆண்டாக 2024ஐ சர்வதேச வானிலை அமைப்புகள் தெரிவித்துள்ளது. அதாவது புவியின் சராசரி வெப்பநிலை வந்து 2023 தான் மிக அதிகபட்ச அளவில் பதிவு செய்யப்பட்டது. ஆனால் வெப்பமான ஆண்டாக 2024ஐ சர்வதேச வானிலை அமைப்புகள் அறிவித்துள்ளது. அடுத்து கமெண்ட்ஸ், அதாவது 9-10 ஜனவரி 2025 நாளுக்கான கேட்கப்பட்ட, அதாவது அந்த கரண்ட் அஃபேர்ஸில் 3 கேள்வி கேட்டிருந்தேன். அதில் வந்து தினந்தோறும் வந்து அதாவது ஒவ்வொரு காணொலியிலையும் ஆன்சர் பண்ணுறாரு பிரவீன் அஃபீஷியல். அவங்க தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் வந்து சாரி, நான் வந்து கொஞ்சம் இந்த பொங்கல் பண்டிகையினால் உங்களுக்கு வந்து கொடுக்க முடியல. இனி வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தொகுத்து வழங்குறேன். இந்த காணொலிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாரி இந்த காணொலிக்கு கேள்விகளுக்கு விடையளிங்க. அதாவது காசிரங்கா தேசிய பூங்கா எங்கு உள்ளதுன்னு கேட்டிருந்தேன். அஸ்ஸாம். அதனுடைய தலைநகர் திஸ்பூர். சரியான விடை. அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் ராம்நாத் கோவிந்த். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவரது தலைமையில் தான் அந்த அறிக்கை வெளியிடப்பட்டது, அதை ரெடி பண்ண சொல்லி. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா
அதை பற்றி முழுசாக ஆராய 39 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. அந்த 39 பேர் கொண்ட குழுவுக்கு யார் தலைமை ஏற்றாங்க? இந்த கேள்வியை நீங்கள் பதிலளிங்க. உங்களால் பதிலளிக்க முடியலன்னா அடுத்த காணொலியில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அடுத்து விளையாட்டு விருதுகள் அர்ஜுனா விருதுகள் 32 பேர், மிகச்சரியான விடை. துரோணாச்சாரியர் விருது 3 பேருக்கும், அதே மாதிரி தியான் சந்த் கேல் ரத்னா விருது எத்தனை பேருக்கு? 4 பேருக்கும் அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டது, குறிப்பிடத்தக்கது. அடுத்து இந்த திருப்பதியில் நடைபெற்ற, அதாவது பார்த்தீங்கன்னா 6 பேர் கூட்ட நெரிசலில் 6 பேர் இறந்துட்டாங்க, நிறைய பேர் காயமடைஞ்சாங்க. அந்த நிகழ்ச்சி வைகுண்ட ஏகாதசி, சரியான விடை. அதாவது சொர்க்கவாசல் திறப்புன்னு சொல்லி அவங்க முன்கூட்டியே டிக்கெட் கொடுக்கறதா சொன்னதுனால, அத்தனை கூட்டம் கூட்டினதுனால ஸோ அந்த நிகழ்வு நடைபெற்றது. அதனால் இந்த விஷயத்துலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இது சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் சொல்கிறேன். நம்ம காணொலியை பார்த்துட்டு இருக்கிற ஃபாலோவர்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா ரொம்ப அதிகமான கூட்டங்களுக்கு செல்லாதீங்க. ஏன்னா கடவுள் நம்ம எப்போ வேணாலும் தரிசிக்கலாம். கடவுள் மட்டும் இல்லை, மற்ற ஏதாவது சுற்றுலாத்தலங்களாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பண்டிகை அன்னைக்கு நீங்கள் போகணும் அப்படிங்கிறது இல்லை. அதாவது ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு கோவிலில் சிறப்பு பெற்றது. அந்த மாதிரியான மற்ற கோயில்களும் மிகவும் பழமையான கோவில்களும் இருக்குது. இந்த மாதிரியான முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு இந்த திருவிழா காலங்களில் மற்ற ஃப்ரீயாக இருக்கிற கோயிலுக்கு போய் தரிசனம் செய்யுங்க. ரொம்ப கூட்டமாக இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் உங்களை வருத்திக்க வேண்டாம். அதனால் இந்த மாதிரி கூட்டங்கள், எந்த அரசியல் கூட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை கடவுள் கூட்டமாக இருந்தாலும் சரி, ரொம்ப கூட்டத்துக்கு போய் உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களை டேமேஜ் பண்ணிக்காதீங்க. அதுதான் இந்த காணொளி முடிவில் நான் சொல்கிறது. தொடர்ந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸு, அதாவது நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற நண்பர்களுக்கு நன்றி. அதேமாதிரி நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு மேலும் புதிய நண்பர்கள் இணைந்து நம்ம சேனலை சீக்கிரமாக 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் கொண்டு வரத்துக்கு உதவி செய்யுங்க. நன்றி நன்றி நன்றி.